Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுகவினுடைய செந்தில்வேல் அவர்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அவர் டால்ஃபின் ஸ்ரீதர் சொன்ன அந்த விளக்கத்தையும் கேட்டிருப்பீங்க, அவர் ஆதித்தன் சொன்ன விளக்கத்தையும் கேட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த அச்சம் தேவையில்லாததா? அதுங்க பீகாரையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. பீகாரில் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. அதனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அதாவது இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இந்த 4.5 வருஷம் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனை அவங்க ஆதரித்து தான் சுருக்குமுறை திருத்தத்தை ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறாங்க. ஜனவரி 1 வாக்காளர் வரைபட்டில் அவங்க வெளியிடுறாங்க. ஏன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி திமுகவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வர்றேன். இங்கே இப்போ இந்தியாவுக்கே பீகாரில் தான் நம்ம தொடங்கணும்னு சொல்கிறோம், அது உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் இதற்கான வேலைகள், இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷனை நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக சார்பாக முன்மாதிரியாக டி நகர் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட PLA 2 ஏடிஎம்கேனுடைய பிடிஏ டீமு 100 பாகத்தில் முன்மாதிரியாக நாங்கள் நடத்தி பார்த்தோம். அந்த ஜனவரி 1 கொடுக்கக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலையும் அதிமுக சார்பாக PLA 2 டி நகர் சட்டமன்ற 100 பாகத்தில் 10 நாட்கள் தொடர்ந்து எங்கள் டீம் இறங்கி நாங்கள் வேலை செஞ்சு களப்பணியை அந்த லிஸ்ட் எடுக்கும்போது முகவரி மாற்றம், ஷிஃப்டடு, டெத்து, பக்கத்தில் தெருவுக்கு மாறினது, இப்படி நாங்கள் எடுக்கும்போது அந்த கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுடைய வரைவு வாக்காளர் பட்டியலுக்கும் நாங்கள் எடுத்த லிஸ்ட்டுக்கும் அந்த 100 பாகத்தில் கிட்டத்தட்ட 4800 வாக்குகள் வித்தியாசம் வந்துச்சு. இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைகள்லாம் நியாயமானது தான். அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு நியாயமான கருத்தை ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. என்ன, இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் பல தடவை நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை தான் 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபடுறாங்க. அந்த பிரச்சனையை நாங்க கிளப்பினோன்னு மறுபடியும் உள்ள 21 லட்சத்தை கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கு. அங்கே 60, இங்கே 1 கோடி போகும். இப்போ டி நகர்ல 223 பூத்தில் 100 பூத்துல 4000 ஓட்டுனா இன்னும் 123 பூத்து இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் திமுகவால் சேர்க்கப்பட்டிருக்கு. அண்ணா நகரில் 8000 வாக்கு இருக்கு, 1000 விளக்கில் 8000 வாக்கு இருக்கு, வில்லிவாக்கத்தில் 10,000 வாக்கு இருக்கு, விருகம்பாக்கத்தில் 9,000 வாக்கு இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுவதும் 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் போலி வாக்காளர்களை திமுக சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்கேயாவது 62 லட்சம் தான், தமிழ்நாட்டில் 1 கோடி போகும்னு. அந்த 1 கோடி போலி வாக்காளர்களையும் 1 மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பா முடிச்சிடும். எப்படி சார்? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனுக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்பெஷல் சம்மர் முகாம் நடத்துவோம். கட்சிக்காரர்கள் நம்ம PLA ஏஜென்ட்ஸ் போய் நாங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு, டெலிட்டட் லிஸ்ட்டு, டெத் லிஸ்ட்லாம் கொடுப்போம். பல நேரங்களில் அந்த லிஸ்ட்டை கன்சிடரே பண்ண மாட்டாங்க, டெலிட்டே ஆகாது. அப்படியே நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அதே லிஸ்ட்டு வரும். இந்த SIR பொறுத்தளவில் 3 முறை 2002க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. 2004 காலம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி 20 வருஷம் 22 வருஷம் ஆகிப்போச்சு, நடக்கவே இல்லை. இதனுடைய என்ன நோக்கம் என்னென்னா, 3 முறை அலுவலர்கள் அந்த வீட்டுக்கு போய் நேரடியாகவே அந்த விண்ணப்பங்களை வழங்கி வெரிஃபை பண்ணி 3 முறை செல்லணும். அந்த வாக்காளர் இருக்காரா இல்லையா, மாறிட்டாரா, இந்த மாதிரி. இதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனு. இதுதான் இந்த தீவிர வாக்காளர் சேர்க்கை. இந்த ஒட்டுமொத்த டேட்டாவும் இது கணினிமயமாக்கப்படுகிறதா, கம்ப்யூட்டரில் இது ஏற்றப்படுகிறதா? நீக்கப்பட்டது, ரிவைஸ்டா, எவ்வளோ பேர் உள்ள ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் நீக்கப்பட்டாங்க, இதுதான் அவங்க ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு சரியான கவர்மெண்ட்டு அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்காளர் சரி, நான் இதுக்கான பதிலை நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். செந்தில்வேல் சார், தொடர்ந்து உங்கள் கருத்தை பதிவு. திமுக இதில் ஏன் பதட்டப்படுதுன்னா, ஏன் பயப்படுதுன்னா, அவங்க ஆல்ரெடி ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனை ஆதரிக்கிறாங்க. வருஷம் நடக்கக்கூடிய அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக வீட்டுக்கு போயிட்டு இந்த வாக்காளர்கள், டெத்து, நான் ரெசிடென்ஸு, ஷிஃப்டடு எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கரெக்டான ஓட்டர் லிஸ்ட் நம்மளுக்கு வேணும். அதுதான் மக்களுடைய கோரிக்கை, அரசியல் கட்சியுடைய கோரிக்கை. இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த பணியை சிரமம் எடுத்து மேற்கொள்ள பண்ணி முடிக்க போது அரசு ஊழியர்கள் தான். ஒரு பொய்யான வாக்குறுதியை அரசு ஊழியர்கள்ட்ட கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை உங்களுக்கு அமல்படுத்தாரோம், நீங்கள் எங்களுக்கு சரியா இருங்க அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க. இப்போ இந்த 1.5 வருஷம் 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியா இல்லை. அரசு ஊழியர்கள் எங்கே பார்த்தாலும் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம்,
தொகுப்பூதிய ஊழியர்கள் போராட்டம், இப்படி இந்த அரசுக்கு எதிராக அவங்க வந்து திரண்டுட்டாங்க. அதனால அவங்கள வச்சு இதை வந்து சரி பண்ணால் திமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. இந்த 1 கோடி போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணிடுவாங்க. அப்போ திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமாக இருக்காது. அதனால் அந்த 5 மணிக்கு மேலே இந்த சமாச்சார வேலைகள்லாம் பண்ணி ஜெயிக்க முடியாது. நீங்கள் சென்ற 2021 எலெக்ஷனில் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வெற்றி வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3%, 2.5% இருக்கும். நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க. செந்தில்வேலன் கிட்ட கேட்குறேன். இன்னொரு பயத்தையும் எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க வந்து எங்கே போய் எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அங்கேயே அவர்கள் வந்து வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம், அங்கேயே அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பெயரை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பெரிய அச்சமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படியான சமயத்தில் மற்ற மாநில அந்த தொழிலாளர்களை, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களை இங்கே ஒரு பெரிய மாஸ் லெவலில் கொண்டு வந்து வாக்கு எண்ணிக்கையை பாஜகவுக்கு சாதகமாக அதிகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே வந்ததுனால ஆளும் அரசுக்கு அச்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா மறைந்த மரியாதைக்குரிய கருணாநிதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. அவர் வந்து ஓங்கோல்லேருந்து ஓடி வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் சேர்ந்து தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு. என்னங்க இதெல்லாம் ஒரு அபத்தமாக இல்லை? சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பொய்யா தமிழ்நாட்டு அரசியலில் பேசினா எப்படி? தமிழ்நாடு போராடும் வெல்லும். போன முறை ஸ்டாலின் தானே வராரு, விடியல் தர போகிறாரு. இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு கான்செப்டை உருவாக்கி போராடுங்க. கள்ளச்சாராயம் கரபரண்டு ஓடுது, உங்கள் கட்சிக்காரங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு போராடுங்க. பாலியல் தொல்லை எங்கே பார்த்தாலும் பெண்கள் நடமாட முடியல, அதை தடுக்கிறதுக்கு போராடுங்க. எங்கே பார்த்தாலும் போத கலாச்சாரம், பள்ளி கல்லூரி மாணவர்களை வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கான், அதை விற்காமல் அதை அவங்கள அந்த 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 மாணவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு போராடுங்க. எதுக்கு பொய்யா பேசுகிறீங்க? எதுக்கு போராடுறீங்க? தமிழ்நாடு போராடும் வெல்லும். இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு கான்செப்ட் உருவாக்கிட்டு ஏங்க 1956 மொழிவாரி மானியங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? சென்னை மாகாணம், மதராசி, இங்கே கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாரும் தான் வாழ்ந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்காக பாகிஸ்தானில் இந்துக்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்களா? ஆப்கான் பிரிஞ்சாலும் ஆப்கானில் இந்துக்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க. அங்கே இன்னும் வாழத்தான் செய்கிறாங்க. இப்படி இன்னொரு இந்த வர்ற எலெக்ஷனில் போய்ட்டு ஒரு மோசமான கேவலமான இழி செயலான இனவாத மொழிவாத அரசியலை பண்ணி வந்து மீண்டும் ஒரு வெற்றியை பெறணும்னா இதை வந்து அனுமதிக்க முடியுமா? யார் வந்தாலும் வாழ்கிறதுக்கு உரிமை கொடுக்குறான், வாக்களிக்கிறதுக்கு உரிமை கொடுக்குற ஒரு நாடு தமிழ்நாடு. இந்தியாவிலே அப்படி தான். நான் நாளைக்கே பீகார் போனால் கூட எனக்கு வாக்குரிமை வாங்க முடியும், நான் உத்தரப்பிரதேச போனால் எனக்கு வாங்க முடியும். அதே தான் இங்கே வர்றான், வேலை செய்கிறான், தங்குறான், அவனுக்கு வாக்குரிமை வாங்குறான். இதில் என்ன தப்பு? இதை ஒரு மொழிவாத அரசியலாக கொண்டு போய் தொடர்ந்து வந்து மக்கள்கிட்ட வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இது என்னங்க? அப்படி பார்த்தா அவங்க அப்பா கருணாநிதி வந்து ஓங்கோல்லேருந்து ஓடி வந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து அவங்க முதலமைச்சர், அந்த குடும்ப முதலமைச்சரான அங்கே வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. அவங்க எப்படி முதலமைச்சர் ஆயிருக்க முடியும்? எவ்வளோ பெரிய அபத்தமான வேலை இது. இன்னைக்கு வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர் இல்லாமல் தமிழ்நாடு இயங்க முடியுமா? ஒரு வன்மமான அரசியலை கையில் எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு இழிவான அரசியல். இது நல்ல விஷயம் கிடையாது. அதாவதுங்க, மடியில் கனம்லாம் ஏன் பயப்படுறீங்க? அதாவது சுருக்க முறை திருத்தத்தை வருஷம் ஆதரிக்கிறீங்க. ஏன் இந்த ஸ்பெஷல் ரிவிஷனை வந்து நீங்கள் எதுக்குறீங்க? என்னன்னு உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன். அவங்களுக்கான இந்த ஸ்ட்ரக்சர் சரியில்லை. இங்கே ஏமாத்துறதுக்கு மீண்டும் இந்த 1 கோடி வாக்காளர் போலி வாக்காளர் தக்க வைக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு சட்டமன்றத்தில் அவங்க வந்து 8000 ஓட்டு. நீங்க அவர் ஆதித்தன் பேசும்போது கூட சொன்னீங்க 1 கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சாத்தியமே இல்லாததுங்க. இந்த டிஜிட்டல் யுகத்துல அங்க வந்து சர்வைலன்ஸ் கேமரா இருக்கு, இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய போலி வாக்காளர்களை உருவாக்க முடியாது சார். போலி வாக்காளர் எப்படி? நான் ரெசிடென்ஸ், ஷிஃப்டடு, டெத்து. அவங்க ஒரு முறை அந்த வீட்டை விட்டு போனா வேற ஏரியாவுக்கு போயிருவாங்க, அந்த ஓட்டை எடுக்கிறதே இல்லை. இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, இதுதான் மேட்ரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அதை அவங்க மட்டும்தான் சாதகமாக பயன்படுத்திப்பாங்களா? எல்லா கட்சியும் சாதகமாக பயன்படுத்திக்கல. எல்லா கட்சிக்கும் சாதகங்கிறது வேற. அதாவது அதிமுக இந்த வேலையை எப்பவுமே செய்யாது. பிஜேபி இது வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக வரல, அவங்க மேலே குற்றச்சாட்டே சொல்ல முடியாது. அதிமுக ஏன் இந்த வேலையை பண்ணாதுன்னா 2004 நாங்கள் ஒரு மிகப்பெரிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். தொடர்ந்து எங்களுக்கு அரசு ஊழியருக்கு எங்களுக்கும் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. திமுக அவங்கள கையில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே 68,000 பூத்துலையும் ஒரு பூத்துக்கு 5 ஓட்டு 10 ஓட்டு வந்து அவங்க அந்த அதிகாரிகளை வச்சு தவற பண்ணி கிட்டத்தட்ட இந்த வாக்கை வச்சு தான் பண்ணுறாங்க. ஒரு 50 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டை வந்து அவங்க இந்த கள்ள ஓட்டா பண்ணிடுறாங்க. இப்போ அதுக்கு பங்கம் வந்துருச்சு, அதனால தான் பயப்படுறாங்க. ஒரு பூத்துக்கு 5 ஓட்டு 10 ஓட்டுன்னா அதை வச்சு எப்படி நீங்க வெற்றி தோல்வியை வந்து மாற்றி அமைக்க முடியும் சார்? அவ்வளோதான் சார். இருங்க ஐயா, நீங்க வந்து டி நகரில் வந்து போன சட்டமன்ற 2021 எத்தனை ஓட்டில் அதிமுக தோத்து போச்சு? வெறும் 137 ஓட்டு.
ஒரு பாகத்துக்கு ஒரு ஓட்டு கிடையாது, அரை ஓட்டு தான். அப்போ 4 ஓட்டு 5 முறை வெற்றியை தீர்மானிக்குதுல. இதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ எல்லா பிஎல்ஏட்டும் விவரமாக இருக்க மாட்டாங்க. ஒரு 225 பூத் இருக்குன்னா அதில் ஒரு 50 பிஎல்ஏட்டும் விவரமாக இருப்பான், கேள்வி கேட்பான், அதிகாரிகளை கேள்வி கேட்பான். ஒரு 50% அவன் வந்து புதுசாக இருப்பான், யங்ஸ்டராக இருப்பான். அவன் அங்கே சொல்ல அதிகாரியுடைய பேச்சை கேட்டு போயிடுவான். இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதிகாரிகள் துணையோட ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும், ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும், ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் நான் போன தேர்தலில் நான் கண்டஸ்ட் பண்ணேன். சென்னை மாநகராட்சியில் கண்டஸ்ட் பண்ணேன். நான் சென்னையிலே நான் குறைந்த வாக்கு தோல்வி விட்டுறேன். அதனால் திமுக என்னென்னலாம் சித்து விளையாட்டு பண்ணும், ஊழல் பண்ணும், ஓட்டு வாக்க திருடும், அத்தனை வேலையும் பண்ணிட்டு நீங்க எதிர்க்கட்சிகள் மேல, குறிப்பா மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி மேல வாக்கு திருடுறான்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் திமுக பொய் பேச போகுதுன்னு, பொய் பேசுதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாக்கு திருட கான்செப்டை திமுக தான் பண்ணுது. திமுக தான் இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்கு. அதைத்தான் அதிமுக சார்பில் நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டி நகர் சட்டம் இவ்வளவு பெரிய முறையே நடந்திருக்கோம். இந்த எஸ்ஐஆர்னால வாக்கு திருட்ட பண்ண முடியாம போயிடும். இந்த ஒட்டுமொத்த அளவுல தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய டெமோகிராஃபி சேஞ்ச் ஆயிடும் பயப்படுறாங்க. எங்களுடைய முன்னாள் சட்டம் டி நகர் சத்யா மூலமா சென்னை வழக்கு தாக்கல் செய்து வழக்குல இதை மறு ஆய்வு பண்ணணும். ஆனா இதுல என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பீகார்ல எஸ்ஐஆர் நடந்தது, அங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது, இத்தனை லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க, ஒரே ஊர்ல வந்து இவ்வளோ இஸ்லாமியர்கள்லாம் ஒட்டுமொத்த அளவில் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஊக அடிப்படையில் இருக்குல்ல. இல்லை, அதாவது வந்து ஒரு 4 வாக்காளர்கள் 5 வாக்காளர்கள் வந்து கூடுதலாக பெற வாய்ப்பு இருக்கு, அதனால வெற்றி வாய்ப்பை பெறலாம் அப்படின்னு ஊக அடிப்படையில் தானே சொல்றீங்க சார்? யூக அடிப்படையெல்லாம் சொல்ல, நான் ரொம்ப தெளிவா களத்தில் உள்ள நிலவரத்தை சொல்றேன். இப்போ இப்படி ஒவ்வொரு பூத்துக்கும், ஒரு பூத்துக்குங்க 5 பேர் பிளைண்ட் இருப்பாங்க, கண்ணுதிரியாக இருப்பாங்க, 5 பேர் நடக்க முடியாது இருப்பாங்க. இந்த வாக்குகளை எல்லாம் கொண்டு வர அது அதிகாரி தான் போடுவாங்க. அந்த அதிகாரிகள் யாருக்கு போடுவாங்க? சட்ட அனுமதிக்குது அதிகாரி போட சொல்லி. யாராவது உறவினர் வந்தால் போடலாம். இவன் என்ன பண்ணுவான், அந்த கேட்லேயே அவங்களை தடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு அதிகாரிகள் சாதமாக போடுறாங்க. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 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 போலி வாக்குகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 8000 ஓட்டு 10000 ஓட்டு இல்லை எடுத்துட்டாங்கன்னா திமுக அதை பண்ண முடியாது. வாக்கு திருட்டு கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு திமுக பயப்படுது அப்படின்னு சொல்ல வரீங்க. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.